சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இன்றைய நாளிலும் நாங்கள் நிகழ்ச்சியூடாக இறுதி பக்கத்துக்குள்ள வந்துட்டோம் என்றுதான் சொல்லலாம். அதாவது இன்றைய நாளில் நாங்கள் பேச போகின்ற பகுதி, அதாவது ஒவ்வொரு கன்செப்ட்ல ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியில் கதைப்பது வழமை. அதுபோல் இன்றைய நாளில் நாங்கள் பேசும் பொருளாக எடுத்துக்கொண்டிருப்பது வாய்மையே வெல்லும். வாய்மையே என்று சொன்னால் என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாது சொல் என்கின்றார் வள்ளுவர். அது போலத்தான் யாரொருவருக்கு தீமையை பெற்று தராத சொற்களை பேசுவது தவறும் என்கின்றார். எனவே வாய்மையை வெல்லும் என்பதற்கு பல கருத்துக்கள் உள்ளது. பல பேர் அதை பல முறையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்மை சுற்றி உள்ளவர்களை மனதளவில் பாதிக்கின்ற தீங்கு விளைவிக்கின்ற சொற்களை பேசாது தவிர்ப்பது மனிதர்களின் நட்பண்பாக காணப்படுகிறது. பாருங்கள், நம்மை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவரை எங்களுடைய நாவில் வருகின்ற சொற்களால் அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்கின்றவாறு திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். குறிப்பா எல்லாருமே நீதிமன்றங்கள்ல பார்த்திருப்பீர்கள். அதாவது நீதி தேவதைக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கும் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வார்த்தைக்கு இணங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக பேசப்படும். வாய்மையை வெல்லும் என்று சொன்னால் உண்மை இருந்தாலும் அந்த இடத்தில் நாங்கள் நாவினால் எதை கூறுகின்றோமோ அதுதான் அங்கு உண்மையாக உருவெடுக்கும் என்பது பலருடைய எண்ணமாக இருக்கிறது. சில பேர் என்ன சொல்கிறார்கள், உண்மை மட்டும்தான் அதுல வாய்மையாக வெளிப்படுகிறது என்று சொல்லி. நாங்கள் பொய்களையும் வாய்மையாக சொல்லுகின்ற வேளையில் அது உண்மையாக்கப்படுகிறது என்று சொல்லியும் கதைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு என்னதான் ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து பேச போனாலும் இந்த வாய்மையே வெல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இந்த நாவினால் வரும் வார்த்தைகள் அவ்வளவு தீயாக பரவி கொண்டிருக்கிறது. பல பேர் சொல்லுவார்கள், அதாவது எங்களுடைய நாவினால் நாங்கள் பேசக்கூடிய பல சொற்கள், சில பேர் கூடுதலாக ஆசிரியர்களை சொல்வார்கள், எத்தனைதான் அடித்தாலும் ஒருவருக்கு நாவினால் பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரை சுட்டெரிக்கின்ற வார்த்தையாக தீயாய் அவர்களை போய் சுடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு நாங்கள் தீங்கு செய்ய நினைக்கின்றோம் என்று சொன்னால் அவரை கைகளாலோ சரி ஒரு ஆயுதத்தாலே நாங்கள் தாக்கி விட்டோமாக இருந்தால் அது ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு அந்த மறப்போம் மன்னிப்போம் என்பது போல அது மறக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது என்றுதான் சொல்லலாம். ஆனால் இந்த விடயம் என்ன? நாவதாங்க எப்பவுமே பெரிய ஒரு ஆயுதம். எல்லா சமயத்திலும் சொல்லுவார்கள், உங்களுடைய நாவினை பாதுகாத்து கொள்ளுங்கள். எங்களுடைய நாவினால் நாங்கள் பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய ஒரு குறுகிய ஆயுதமாக, ஒரு கூரான ஆயுதமாக பலருடைய மனதை குத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த சூழலில் வாழக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் இருப்பார்கள். அவர் அந்த இடத்தில் இருக்கின்ற வேளையில் இரு வீட்டாருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு விட்டால் இரு வீட்டாரும் என்ன பேசுவது என்பது தெரியாமல் பல விஷயங்களை அந்த இடத்தில் நாவினால் பேசுகின்ற வேளையில் அவர்களுக்கே அது நடக்கக்கூடியதாக இருக்கு. அரசன் அன்று கொள்ளுவான், கடவுள் நின்று கொள்ளுவான் என்பது போல இப்போது கடவுள் தான் அன்று கொள்கின்றான் என்று சொல்ல முடியும். ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்துல கடவுள் உங்களுக்கு காட்டுவார், ஏன் இல்லாததை கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போது கடவுள் அவ்வாறு இல்லை. எது கடவுளுக்கு கூட ஒரு பொறுமை இல்லாமல் கடவுளையே மாற்றி இருக்கிறார்கள் என்று தான் சொல்லலாம் இந்த மனிதர்கள். ஏனென்று சொன்னால் ஒருவரே இல்லாத ஒரு விஷயத்தை செய்து விட்டார் என்று சொல்லி அவரை அவதூறாக நாங்கள் பேசுகின்ற வேளையில் அவர் திடீரென்று அந்த தான் பேசின அந்த வார்த்தையாலே தான் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா இதில் ஒரு விடயத்தை சொல்லலாம். அதிகமான பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், அநேகமான சிறுவர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், அதாவது நிறைய பேர் இருப்பார்கள். அந்த இடத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய நாவை கட்டாயம் நீங்கள் பாதுகாக்க வேணும். நீங்கள் பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மற்ற பெண் பிள்ளைகளை உங்களுடைய நாவினால் அவதூறாக பேசுகின்ற வேளையில் அந்த பேசப்பட்ட பெண் பிள்ளைகள் இன்னும் வாழ்க்கையில் உயர்வார்களை தவிர தாழ மாட்டார்கள். நீங்கள் பேசப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கே சமர்ப்பணமாக இருக்கு. எனவே நீங்கள் பேசுகின்ற அத்தனை வார்த்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கே நீங்கள் கொடுக்கின்றதாக இருக்கும். எனவே எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொன்னது போல எங்களுடைய நாவினால் வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் மிக முக்கியம். எல்லாரும் கூறுவது போல எவ்வளவு ஆயுதங்கள் கிடைத்தாலும் எங்களுடைய நாவை போல பெரிய ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் இல்லை. எனவே உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். தேவையில்லாத விடயங்களை எல்லாம் கதைத்து தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாத்தையும் முடித்து அதை நாவினால் நீங்கள் மற்றவர்களை சுட்டெரிக்காமல்
இந்த நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாதுகாக்க வேணும். பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, நரம்பில்லாத நாக்கினால் வளைத்து வளைத்து பேசுகிறார்கள் என்று சொல்லி. கட்டாயம் உண்மை. இந்த நாக்கிலே ஒரு நரம்பை வைத்திருந்தால் இந்த நாக்கு இவ்வளவு தூரம் வளைந்து மற்றவர்களை பற்றி பேசுமா என்று சொல்லி நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும். ஏனென்று சொன்னால் நாவிலே வந்து நரம்பு இல்லை, அது சாதாரணமான ஒரு தசையாக இருப்பதால் யார் எவர் என்று சொல்லி பார்க்காமல் அதாவது நாங்கள் பேசக்கூடாத படு வார்த்தைகளால் வந்து மற்றவர்களை வந்து மனதை புண்படுத்துவதும் இந்த நாவாகத்தான் இருக்கிறது. எனவே தீ எவ்வளவு பவரா இருக்கிறதோ இந்த தீயை விடவும் இந்த கூரிய ஆயுதத்தை விடவும் எங்களுடைய நாவுதான் பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. ஆயுதமும் நாவுதான், தீயும் நாவுதான். எனவே வந்து இந்த நாவு வந்து பல மடங்கான தீயாகவும் பல மடங்கான குறுகிய ஆயுதமாகவும் கூர்மையான ஆயுதமாகவும் இருக்கிறது. எனவே நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை வந்து சரியான முறையில் பேசுங்கள். மற்றவர்களை பற்றி கதைக்கின்ற வேளையில் ஒரு நிமிடம் சிந்தித்து விட்டு பேசுங்கள். ஏனென்று சொன்னால் இப்போது வாழ்கின்ற மக்களுக்கு எல்லாமே வந்து கண்ணுக்கு முன்னுங்கள். இப்படின்னு சொல்லி ஒருவரை நாங்கள் திட்டிட்டு போனால் அப்படின்னு சொல்லி நாங்கள் கவிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இப்போது மக்களுக்கு. எனவே வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று சொல்லி இல்லாமல் மற்றவர்களை மதித்து உங்களுடைய நாவையும் நீங்கள் பாதுகாத்து வாழ வேணும். இந்த நாவடக்கம் நமக்கு எவ்வளவு தூரம் பங்கு வகிக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை நன்மை பெறும். இல்லையா கனிஷ்டா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வாய்மையை வெல்லும் என்பது மிக மிக உண்மையான ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. இந்த வாய்மை என்கின்ற போது வந்து நாங்கள் உண்மைகளை பேச வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. வாய்மை என்று பேசுகின்ற போதுதான் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகின்றது. ஒரு கஞ்சன் ஒரு கிராமத்தில் வசித்து வருவான். அவன் எதற்குமே வந்து பணத்தை செலவழிக்க மாட்டான். எந்த ஒரு தேவைக்கும் வந்து பணத்தை செலவழிக்க கூடாது என்று யோசிப்பான். சாப்பிடுவதற்கு கூட யோசித்து தான் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையாக வந்து இந்த கஞ்சன் இருப்பான். அந்த கஞ்சனுடைய கனவிலே வந்து ஒரு தேவதை தோன்றி என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த தேவதை சொல்லுவாள், உன்னுடைய அந்த வீட்டு தோட்டத்திலே ஒரு வேப்ப மரம் இருக்கின்றது. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு புதையல் இருக்கின்றது. அந்த புதையலில் அதிகளவான பணங்கள் இருக்கின்றது. உனக்கு தேவையான பணத்தை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுவார். உடனே கஞ்சன் நித்திரையால் வந்து விழித்தெழுந்து விட்டு என்ன செய்வான், அந்த பணம் மட்டுமே வந்து அவனுடைய கற்பனையில் இருக்கும். அந்த பணம் எடுக்க வேண்டும், அந்த பணத்தை எவ்வாறாயினும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நள்ளிரவிலே என்ன செய்வான், எழுந்து தோட்டத்துக்கு சென்று விடுவான். தோட்டத்துக்கு சென்று எவ்வாறாயினும் பணத்தை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த வேப்ப மரத்தை வெட்டி விடுவான். வேப்ப மரத்தை வெட்டிவிட்டு அந்த வேப்ப மரத்தின் வேறு கடியில் வந்து ஒரு பெரிய கிடங்காக தோண்டுவான். இவ்வாறாக வந்து பார்த்து கொண்டே இருப்பான். பணம் கிடைக்கவே கிடைக்காது. இவன் தன்னுடைய கனவில் தோன்றிய அந்த தேவதை கூறியவாறு அந்த பணம் இருக்கும், எவ்வாறாயினும் நான் எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த சுற்று இடம் எல்லாம் வந்து அந்த புதைகளை, அதாவது வந்து புதை குழிகளை வந்து தோண்டி கொண்டிருப்பான். அப்பொழுது ஒரு விஷ பாம்பு வந்து அவனுடைய காலில் கடித்து விடும். உடனே இந்த கஞ்சனுக்கு அந்த வலி தாங்க முடியாமல் போய்விடும். என்ன செய்வது, எவ்வாறாயினும் விஷ பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை எடுத்து விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் தனக்கு இறப்பு நேர்ந்து விடும் என்பதற்காக வந்து அந்த விஷக்கடி பார்ப்பவர்களிடம் வந்து செல்லுவான். விஷக்கடி பார்ப்பவனுடைய அந்த இடத்தில் வந்து எழுதி போட்டிருக்கும், தேள் கடித்தால் 5 ரூபாய், அதே போல வந்து என்ன விஷங்கள் கடித்தது என்று தெரியாமல் இருந்தால் 10 ரூபாய், பாம்பு கடித்தால் 25 ரூபாய் என்று சொல்லி எழுதி போட்டிருப்பான். உடனே இந்த கஞ்சனுக்கு என்ன சொன்னால் அந்த பணம் ஒரு பெரிய பொருளாக தெரிந்துவிடும். என்ன செய்வான், இந்த பணத்தை நான் கொடுத்து விட வேண்டும். பாம்பு கடித்தது என்று சொன்னால் 25 ரூபாவை கொடுத்து விட வேண்டும். தேள் கடித்தது என்று சொன்னால் 5 ரூபாவை கொடுத்தால் போதும். அதே போல வந்து என்ன விஷயம் கடித்தது என்று தெரியாமல் இருந்தால் 10 ரூபாய் கொடுத்தால் போதும் என்று சொல்லிவிட்டு முதலில் அந்த நள்ளிரவிலையும் விஷக்கடி அந்த பார்ப்பவர் வந்து அழைப்பார். அழைக்கின்ற போது இந்த விஷக்கடி பார்ப்பவரும் வந்து என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கின்ற போது இந்த கஞ்சன் என்ன சொல்லுவான், என்ன நான் சொன்னாலும் அவர் ஒரே மந்திரத்தை தானே சொல்ல போறார், எவ்வாறாயினும் விஷம் இறங்கிவிடும், ஏன் நான் 25 ரூபாயை கொடுப்பான் என்று விட்டு சொல்லுவார். எனக்கு தேள் கடித்து விட்டது என்று சொல்லி சொல்லுவார். உடனே அந்த விஷக்கடி பார்ப்பவரும் என்ன செய்வார் என்று சொன்னால் தேள் கடிப்பதற்கான மந்திரத்தை ஓதுவார். 5 ரூபாயை இவர் கொடுப்பார். கொடுத்ததன் பிற்பாடு வந்து இவருக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரிந்ததாக இல்லை. அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. உடனே இது சரிப்பட்டு வராது, நான் தேள் கடித்தது என்று சொன்னால் இவர் வேறு மந்திரங்களைத்தான் சொல்லியிருக்கிறார், ஆகவே வந்து நான் 2வதை சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு இவர் சொல்லுவார், 10 ரூபாய் தருகிறேன், எனக்கு இந்த விஷக்கடியை மாற்றி விடுங்கள் என்று சொல்லி சொல்லுவார். உடனே அவரும் மந்திரங்களை ஓதுவார். இதுவும் சரிப்பட்டு வராது, சரியான வேதனையாக இருக்கும். அவருக்கு விஷமம் வந்து ஏறிக்கொண்டு வந்துவிடும். உடனே இவர் என்ன செய்வார், பணம் போனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பணத்தை கொடுத்து முதல் வருத்தத்தை மாற்றுவோம் என்று சொல்லி சொல்லுவார். எனக்கு பாம்பு கடித்து விட்டது என்று சொல்வதற்கிடையிலேயே விஷம் தலைக்கேறி இறந்து விடுவார்.
இந்த கதையின் மூலம் வந்து நாங்கள் என்னத்தை உணர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் உண்மையை பேச பழக வேண்டும். உண்மையை எப்பொழுதும் நாங்கள் சொல்லுகின்ற போது அந்த உண்மை எங்களுடைய உயிரை கூட காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம் இன்றைய காலத்தில், உண்மையை சொல்லிவிட்டால் எனக்கு நஷ்டம் வந்து விடுமோ அல்லது உறவுகள் இழக்கப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லிவிட்டு நாங்கள் எப்பொழுதுமே உண்மை சொல்வதில்லை. பொய்களை சொல்ல முயற்சிக்கின்றோம். அந்த பொய்கள் நாளடைவில் எங்களை ஒரு ஏமாற்றுக்காரர்களாக மாற்றிவிடும். நாங்கள் பொய்களை பேசுகின்ற போது சில சமயங்களில் அந்த நேரங்களில் பிரச்சனைகள் தீர்வதாக இருக்கலாம். ஆனால் ஒரு பிற்பட்ட காலங்களில் அந்த பொய் உரைத்தவர் நாங்கள் என்று உணர்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்றவர்கள் எங்களை மதிக்காத விடுகின்ற நிலை கூட காணப்படும். முடிந்த வரைக்கும் நாங்கள் உண்மையை சொல்ல பழக வேண்டும். சிறு வயதிலிருந்தே பாடசாலை பராயம் முதலே வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பார்கள். அந்த சொல்லி வளர்த்த ஒழுக்கங்களில் ஒன்றாக வந்து இந்த உண்மை பேசுதல் இருக்கின்றது. என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர்கள் சொல்லி வளர்த்திருப்பார்கள். இன்றைய கால மாணவர்களுக்கும் அவ்வாறுதான் சொல்லி வளர்க்கின்றார்கள். ஒழுக்கத்தில் மிகவும் பிரதான ஒரு பண்பாக இந்த உண்மை காணப்படுகின்றது. நாங்கள் உண்மை பேசுகின்ற போது எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் நல்ல விடயங்களை அடைந்து கொள்ள முடிகின்றது. நாங்கள் மனச்சாட்சிக்கு ஏற்று வாழ வேண்டும். ஒரு பிழையை செய்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் நாங்கள் பிழை செய்தோமா சரி செய்தோமா, அந்த பிழையை ஏன் செய்தோம் என்பது வந்து எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், மனச்சாட்சிக்கு ஏற்று வாழ பழக வேண்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் பொய் உரைக்கின்ற போது அந்த எந்த வகையிலும் எங்களுக்கு நன்மையை தந்து விழாது என்பதை முதலில் நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பலர் நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நான் பொய் சொன்னால் உண்மையை சொன்னால் வந்து இந்த விடயம் எனக்கு கிடைக்காது, இதுவே நான் பொய் சொன்னால் எனக்கு அந்த விடயம் கிடைக்கும் என்று சொல்லி நினைப்பார்கள். பொய் சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் வந்து எங்களுக்கு அதிக காலம் நிலைக்காத ஒன்றாக காணப்படுகின்றது. நாங்கள் உண்மையை பேசி நாங்கள் எந்த ஒரு பொருளையும் அடைந்து கொள்கின்ற போது அந்த பொருளானது எங்களுடன் வாழ்நாள் முழுவதும் வந்து நிலைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த பொய்யை பேசுவதனால் வந்து நாங்கள் அதிக அளவாக பல விடயங்களில் நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொள்கின்றோம். என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது, பொய் நாங்கள் ஒருவருக்கு குறைத்து விட்டால் அந்த நபரை பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு மன அமைதி இருக்காது. நாங்கள் பொய் கூறிவிட்டோம் என்று சொல்லி ஒரு மன உறுத்தல் இருக்கும். அது மாத்திரமில்லாமல் இவர்களும் இந்த பொய்யை கண்டுபிடித்து விடுவார்களோ, நான் உண்மை சொல்லவில்லை என்று கண்டறிந்து விடுவார்களோ, அதனால் என்னுடைய மதிப்பு இழக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி அழுத்தம் கொடுத்து 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 ஒரு மன அழுத்த நிலைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. இங்கு மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுவர்களை இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் கூறுகின்ற விடயங்களில் ஒன்றாக இதுவும் கூட காணப்படுகின்றது. என்னுடைய காதலனுக்கு நான் பொய் சொல்லிவிட்டேன், அல்லது என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பொய் சொல்லிவிட்டேன், அல்லது வந்து என்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொல்லிவிட்டேன், அந்த குற்ற உணர்வை என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது சொல்லி இந்த அழுத்த நிலையில் இருப்பவர்கள் கூறுகின்ற ஒரு வசனமாக கூட இது காணப்படுகின்றது. வாய்மையை வெல்லும் என்பதற்கேற்ற வகையில் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய நாவினால் உண்மையை பேச பழக வேண்டும். உண்மையை நாங்கள் எவ்வளவுத்திற்கு பேசுகின்றோமோ அவ்வளவுத்திற்கு நன்மையான பல விடயங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. நாங்கள் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களிடம் வந்து நாங்கள் பொய்யை கூறுகின்றோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை மற்றவர்களிடமிருந்து இழக்கப்படுகின்றது. ஒரு நம்பிக்கைக்குரியவரிடம் நாங்கள் பொய் சொல்லுகின்ற போது அந்த நம்பிக்கைக்குரியவர் ஏதோ ஒரு சமயத்தில் நாங்கள் பொய் சொல்லிவிட்டோம் என்றதை வந்து தெரிகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் எங்களிடம் இருந்த அந்த நம்பிக்கை முற்று முழுதாக இழக்கப்படுகின்றது. திரும்பவும் அந்த நம்பிக்கையை உருவாக்க முடியுமா என்று கேட்கின்ற போது அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது வேண்டுமென்றால் ஒரு வெளி பார்வைக்கு வந்து நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம், ஆனால் உண்மையான நம்பிக்கை உடைந்து போகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் உண்மையை பேச பழகுவோம். உண்மையை பேசுவதனால் எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வந்துவிடப் போவதில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பிழையானவர்களாக தெரிந்தால் கூட எங்களுடைய அந்த உண்மை மற்றவர்கள் மத்தியில் எங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் பொய்யை பேசினாலும் அந்த பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு கூட நாங்கள் பேசுகின்ற அந்த பொய் காரணமாக இருந்து விடுகின்றது. ஆகவே எங்களுடைய வார்த்தைகளில் நாங்கள் நிதானமாக இருப்போம். நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கவனமாக இருப்போம். சில வார்த்தைகள் எங்களுக்கு சாதாரணமாக இருந்துவிடும். நாங்கள் சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகள் சிலருடைய மனதில் சென்று பாதிப்பதாக இருக்கின்றது. சிலருடைய மனதில் அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை மற்றவர்களுடைய மனதில் அவ்வளவு காயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அந்த வார்த்தை காரணமாகி விடலாம். சில சமயங்களில் நாங்கள் சிந்திக்காதவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசுகின்ற போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவனை பற்றி நல்ல விடயங்களை பாராட்டுகின்றோமா, நல்ல விடயம் நாங்கள் பாராட்டுகின்ற போது அவர் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது போல வந்து ஒரு குறை காணப்படுகின்றதா அந்த நபரிடம் நாங்கள் அழைத்து இந்த குறை இருக்கின்றது, முடிந்தால் திருத்திக் கொள்ள என்று சொல்லலாம். அதை பார்க்கிலும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், இன்றைய காலத்தில் பலர் முகத்திற்கு முன்னால் வந்து மிகவும் அழகாக பேசுகிறார்கள், சந்தோஷமாக பேசுகிறார்கள். உன்னை விட வந்து இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்றவாறு வந்து அதிகளவான பாராட்டுகளை வழங்குகின்றார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது மற்றவருடன் சேர்ந்து புறம் பேசுகின்றார்கள். குறித்த நபர் இவ்வாறு இருக்கின்றார், இவருக்கு இவ்வாறு இருக்கிறதுக்கு என்ன காரணம்,
இவ்வாறு இருக்கலாமா என்று சொல்லி பல்வேறு விதமான வார்த்தைகளில் மற்றவர்களை பிழை கூறுகிறார்கள். இது ஒரு தவறான விடயம். முடிந்த வரைக்கும் நாங்கள் மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு பின்னால் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு பின்னால் நாங்கள் பேசுவதனால் யாருக்கு என்ன லாபம் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது எந்த லாபமும் இல்லை. குறித்த நபரும் மாறப்போவதில்லை, எங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட போவதில்லை. சில சமயங்களில் நாங்கள் மற்றவர்களிடம் ஒரு பிழையை கண்டால் எங்களிடம் திருத்திக் கொள்ளலாம். அதனை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு இது பிழையான விடயம், இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்று சொல்லி திருத்திக் கொள்ளலாமே தவிர மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது மிக மிக தவறான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மற்றவர்களுடன் நாங்கள் பேசுகின்ற போது உண்மையான வார்த்தைகளை பேசுவோம். எங்களுடைய மனதில் இருந்து இன்னொருவருடைய மனதிற்கு வார்த்தைகள் செல்லுகின்றன என்பதை நாங்கள் சிந்தித்து பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையை பேசுவதன் மூலம் வாழ்க்கையில் நாங்கள் பலவிதமான பயன்களை அடைந்து கொள்ள முடியும். வாய்மையை வெல்லும் என்கின்ற கருத்தை பலர் கூறியிருக்கிறார்கள். ஔவையார் கூறியிருக்கிறார், திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். பலர் பொய் பேசக்கூடாது என்று சொல்லி சிறு வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. தெரிந்தும் நாங்கள் அந்த பொய்யை திரும்ப திரும்ப உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகவும் மனதில் கவலை கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் உண்மையை பேசுவோம். மற்றவர்கள் மத்தியில் தேவையற்ற விதங்களில் நாங்கள் புறம் பேசாமல், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் பேசாமல், எங்களுடைய வார்த்தைகளில் நாங்கள் நிதானமாக இருப்போம். எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்குவிக்கத்தக்க வார்த்தைகளாகவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் பயன் தரக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சில வார்த்தைகள் மற்றவர்களை வாழ வைக்கும் என்று கூட சொல்லுவார்கள். நாங்கள் சொல்லுகின்ற ஒரு சாதாரண விடயம் மற்றவர்களுக்கு பெரிய விடயங்களாக இருக்கலாம். நாங்கள் நல்ல விடயங்களில் பாராட்டுக்களை வழங்குவதன் மூலம் அல்லது நல்ல விடயங்களில் மற்றவர்கள் மூலம் வாழ்த்துக்களை வழங்குவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக உருவாக்கி கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் அந்த உண்மையை எங்களை நீண்ட காலம் வாழ வைக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றென்றும் அன்புடன் கலின் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேயர்களே.